தலைப்புச் செய்திகள். ஊடுருவல் மற்றும் பிற காரணங்களால் ஏற்படும் மக்கள் தொகை மாற்றத்தின் சவால்களை எதிர்கொள்வதற்காக மத்திய அரசு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் மே 27ஆம் தேதியான இன்றும் உயர்ந்தது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை. பணப்பரிமாற்ற மோசடி வழக்கு தொடர்பாக கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடு உட்பட 12 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளான இன்று தலைவர்கள் பலரும் அஞ்சலி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. விரிவான செய்திகள். ஊடுருவல் மற்றும் பிற காரணங்களால் ஏற்படும் மக்கள் தொகை மாற்றத்தின் சவால்களை எதிர்கொள்வதற்காக மத்திய அரசு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவிற்கு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் நவோலேக்கர் தலைமை தாங்குவார் என்றும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் முன்னாள் IAS அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, முன்னாள் IPS அதிகாரி பாலாஜி ஸ்ரீவஸ்தவா மற்றும் பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷாமிகா ரவி ஆகியோர் இக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் இக்குழுவில் உறுப்பினர் செயலராக பணியாற்றுவார். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு செங்கோட்டையில் ஆற்றிய தனது சுதந்திர தின உரையில் மக்கள் தொகை மாற்றம் குறித்த உயர்மட்ட குழு பற்றி அறிவித்திருந்தார். மேலும் மத மற்றும் சமூக மட்டங்களில் ஏற்படும் அசாதாரண மக்கள் தொகை குறித்து பகுப்பாய்வு செய்து அதற்கான திட்டமிடப்பட்ட மற்றும் காலவரையறைக்கு உட்பட்ட ஒரு தீர்வை முன்வைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய நாடுகளில் கடந்த மார்ச்சில் ஏற்பட்ட போரால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதுடன் விலை மிகவும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்றும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 33 காசு, டீசலுக்கு 32 காசு அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108 ரூபாய் 20 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் விலை 99 ரூபாய் 98 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 13 நாட்களில் மட்டும் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்ந்துள்ளன. மேலும் தொடர்ந்து நஷ்டத்தை ஈடுகட்ட பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர். பெட்ரோல் டீசல் விலைக்கு நிகராக CNG விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. CNG விலை கிலோவுக்கு 3 ரூபாய் 50 காசு உயர்ந்து 1 கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பினராயி விஜயன் முதல்வராக இருந்தபோது 2018-19 காலகட்டத்தில் கொச்சின் மினரல்ஸ் என்ற நிறுவனம் பினராயி விஜயனின் மகள் வீணாவின் எக்ஸ்லாஜிக் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்திற்கு 1.72 கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிமாற்றம் செலுத்தியது. கொச்சின் மினரல்ஸ் நிறுவனத்திற்கு எந்த ஒரு சேவையையும் வழங்காத நிலையிலும் பணம் கைமாறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த 2024ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க துவங்கியது. இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் வீடு உட்பட மாநிலம் முழுவதும் மொத்தம் 12 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு நாளான இன்று காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். நவீன இந்தியாவின் சிற்பி எனப்படும் ஜவஹர்லால் நேருவின் கொள்கைகள் நமது நாடு வளர்ச்சி பாதையில் செல்ல நமக்கு தொடர்ந்து வழிகாட்டும் என காங்கிரஸ் கட்சி தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அரசியல் தலைவர்கள் பலரும் நேரு நினைவு நாளான இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்திய சுதந்திரத்துக்கு போராடியவர்களில் முக்கியமானவரான நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராவார். பிரதமராக 16 ஆண்டுகள் 286 நாட்கள் பணியாற்றியுள்ளார் என்பதும், இந்தியாவில் அதிக காலம் பிரதமராக இருந்தது நேரு ஒருவரே என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக தங்கம், வெள்ளி விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. அந்த வகையில் சென்னையில் நேற்று தங்கத்தின் விலை 400 ரூபாய் குறைந்து 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 80 ரூபாய் குறைந்து 14,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.